நாங்கள் கேவுரு அடை பண்ண போகிறோம். கேவுரு அடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு தான் வந்து கேவுரு அடை பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டோம், தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டோம், காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக, கீரை எடுத்து வச்சுருக்கோம், எண்ணெய், கொத்தமல்லி, உப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரையோட அந்த சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து காஞ்ச மிளகா பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு ஒன்றா சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். தூள் உப்பு வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் வந்து இப்போ அந்த மாவில் போட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம். அடைக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கிறோம். இன்னும் தண்ணி ஊற்றுவீங்களா மம்மி? இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும்ல. இந்த பாருங்க, மாவெல்லாம் இது பண்ணி வச்சாச்சு, உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் தட்டிக்கு போகிறோம். நீங்கள் வந்து எண்ணெய் போட்டும் அடை செஞ்சுக்கலாம், எண்ணெய் போடாமையும் அடை செஞ்சுக்கலாம். எங்களுக்கு எண்ணெய் போட்டால் தான் பிடிக்கும், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எண்ணெய் போட்டால் பிடிக்காது. அதே மாதிரி ஒரு சிலர் எண்ணெய் போடாமல் செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எண்ணெய் சேர்த்து தான் செய்ய போகிறோம். நாங்கள் கேஸ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுக்கிறோம். நாங்கள் ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறோம். நாங்கள் இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை வந்து அடை மாதிரி போட்டு நல்லா தட்டி 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 வச்சுக்கிறோம். முருங்கைக்கீரை அடை சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை கேவுரு அடைன்னு சொல்லுவாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் ஊற்றிக்கிறோம். இதை நாங்கள் திருப்பிக்கிறோம். சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ரெண்டு சைடும் போட்டு திருப்பி திருப்பி நல்லா வேக விட்டுக்கோங்க. இல்லைன்னா மாவு மாவாக தான் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கிட்டோம். வெந்துச்சா மம்மி? ஒரு 5 நிமிஷம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேகணுமா? மொத்தமாக அதெல்லாம் வேக வைக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க. அர்ஜென்ட் பண்ணனா உள்ளது மாவாக இருக்கும். முருங்கைக்கீரை கேவுரு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆவி பறக்க சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த முருங்கைக்கீரை கேவுரு அடைக்கு நம்ம வந்து சட்னி தொட்டும் சாப்பிட்லாம், சாதாரணமாகவும் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து அரைச்சி வச்ச பீக்கங்காய் சட்னி வந்து இது கூட காம்பினேஷனாக நாங்கள் சேர்த்துக்கிறோம். பீக்கங்காய் சட்னி வந்து தோசை இட்லி காம்பினேஷனுக்குலாம் நல்லா சூப்பராகவே இருக்கும். நாங்கள் இன்னைக்கு கேவுரு அடைக்கு வந்து சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.